Hello all. Again, this is Gauri from Amma Ponnu Vocabulary Feed. English. இந்த லாங்குவேஜை நம்ம கிராமர், அப்புறம் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ், லிசனிங் ப்ராக்டிஸ் இதெல்லாம் பண்ணி கற்றுக்கணும். இது நமக்கு தெரிஞ்ச ப்ரொசீஜர் தான். பை த வே, இங்கிலீஷை சயின்ஸோட சேர்த்து கற்றுக்கலாம், நேச்சரோட சேர்த்து கற்றுக்கலாம், இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச விஷயங்களோட சேர்த்து கற்றுக்கலாம். அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி இன்னைக்கு நம்ம வாட்டரை பற்றி பார்க்க போகிறோம். வாட்டர் ரிலேட்டட் வெக்காபுலரிஸ் பிளஸ் சயின்டிஃபிக்கலா வாட்டர் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ப்ரொசீட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட். உங்களுடைய நோட் புக் எடுத்து வாட்டர், எல்லாருக்கும் காமனா நிறைய விஷயங்கள் வாட்டரை பத்தி தெரியும். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 5 to 6 லைன்ஸ் வர மாதிரி ஒரு பேராகிராஃபை வாட்டர் ரிலேட்டடா நீங்க ஃப்ரேம் பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்ச வெக்காபுலரிஸ், உங்களுக்கு தெரிஞ்ச சென்டென்சஸ் யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணலாம். அந்த பேராகிராஃபை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு அகைன் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட், திருப்பி வாட்டரை பத்தி ஒரு 5 to 6 லைன்ஸ் நீங்க எழுதணும். நீங்க எந்த சிரமமும் படாம, எதையும் படிக்காம, எதையும் மனப்பாடம் பண்ணாம, உங்களால நீங்க ப்ரீவியஸா எழுதின பேராகிராஃபை விட 100% பெட்டரா உங்களால ஒரு பேராகிராஃப் எழுத முடியுங்கிறதுக்கு நான் 100% கேரண்டி. இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோல வெக்காபுலரிஸை எப்படி மறக்காம இருக்கணும், அதாவது குரூப்பிங் த வேர்ட்ஸ், இந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி வெக்காபுலரிஸை மறக்காம எப்படி வச்சுக்கிறதுங்கிறத பத்தி பேசியிருந்தோம். அதுக்காக உங்களை நான் ஸ்டோரி புக்ஸ் ரீட் பண்ணுங்கன்னு சொன்னேன், இல்ல வேற ஏதாவது புக்ஸ் ரீட் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதை சில பேர் காம்ப்ளெக்ஸா ஃபீல் பண்ணலாம். அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கான வீடியோ தான் இது. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எல்லாரும் எழுதியிருப்பீங்கன்னு நம்புறேன். அந்த நோட்டை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த செஷனை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்குறதுக்கு நம்ம அம்மா பொண்ணு வெக்காபுலரி சேனலுடைய விஐபி அவங்க இல்லைன்னா வீடியோ எப்படி பண்ண முடியும் சொல்லுங்க. அவங்களுக்கு வாட்டர், ரெயின் இது ரிலேட்டடா நிறைய டவுட்ஸ் இருக்கு. அது என்னன்னு ஒன்னொன்னா கேட்டு அதன் மூலியமா நம்ம இந்த வெக்காபுலரிஸை லேர்ன் பண்ண போறோம். ஹர்ஷிதா வாங்க. क्वेश्चन नंबर 1. அம்மா, இது சம்மர் சீசன் தானே, வெயில் எப்படி பயங்கரமா அடிக்குது, அப்புறமா எப்படிமா மழை பெய்யுது? அதிகமா வெயில் அடிச்சா மழை பெய்யாதுன்னு உனக்கு யாரா சொன்னது? மழை வர்றதுக்கு 2 ரீசன்ஸ் இருக்கு. ஒன்னு எவாப்ரேஷன், இன்னொன்னு மான்சூன் விண்ட்ஸ். எவாப்ரேஷன்ங்கிறது என்னது? எங்க தண்ணி நிறைய இருக்கோ, எங்க நீர்நிலைகள் நிறைய இருக்கோ, அங்க அதிகமான வெயில் அடிக்கும் பொழுது அந்த தண்ணி எவாப்ரேட் ஆகும். அதாவது லிக்விட் ஃபார்ம்ல இருந்து கேசியஸ் ஃபார்முக்கு மாறும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா எவாப்ரேட் ஆகுற அந்த வாட்டர் வேப்பர் மேல போயிட்டு அங்க இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அங்க இருக்கிற கேசஸோட சேர்ந்து ஒரு கிளவுட்ஸா ஃபார்ம் ஆகுது. அந்த கிளவுட்ல டியூ பாயிண்ட் ரீச் பண்ணதுக்கு அப்புறமா பிரசிபிடேஷன் ப்ராசஸ் நடந்து அது மழையா நமக்கு திருப்பி கிடைக்குது. இப்ப இது ஒண்ணுமே கிடையாது, ஒரு ஹைட்ரோலாஜிக்கல் சைக்கிள் தான். கீழே இருக்கிற தண்ணி லிக்விட் ஃபார்ம்ல இருந்து கேசியஸ் ஃபார்மா மாறி ஒரு பாயிண்டை ரீச் பண்ணிட்டு அகைன் கேசியஸ் ஃபார்ம் லிக்விட் ஃபார்மா மாறி நமக்கு திருப்பி மழையா வருது. நம்ம இப்போ இதுல 2 வேர்ட்ஸ் கத்துக்கிட்டோம். ஒன்னு எவாப்ரேஷன், இன்னொன்னு பிரசிபிடேஷன். எவாப்ரேஷன்ங்கிறது இங்க இருந்து மேல போறது. பிரசிபிடேஷன் நமக்கு மழையா மாறினதுக்கு அப்புறம் தான் அது பேர் ரெயின். அதுக்கு முன்னாடி நடக்கிற ப்ராசஸை நம்ம பிரசிபிடேஷன் தான் சொல்லணும். क्वेश्चन नंबर 2. அம்மா, மழை சாரல் மாதிரி இருக்குல்ல, அதை எப்படிமா இங்கிலீஷ்ல சொல்லணும்? இட்ஸ் ட்ரிஸ்லிங் அவுட் தேர். சரி, இப்போ சம்மர் சீசன்ல திடீர்னு மழை வரும். அப்படி திடீர்னு வர்ற மழையை இங்கிலீஷ்ல ஒரு டேர்ம் யூஸ் பண்ணி சொல்லலாம். உனக்கு தெரியுமா? தெரியாது. அதுக்கு பேரு டவுன்போர். அப்படி ரொம்ப நாள் கழிச்சு வர மழையினால நமக்கு மண் வாசனை ஒண்ணு வரும். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும்னா பெட்ரிகோர். அப்போ மழை அடிச்சிட்டு கொட்டுதுன்னு சொல்றாங்கல்ல, அதை எப்படிமா இங்கிலீஷ்ல சொல்றது? அதுக்கு பேரு lashes-னு சொல்லலாம். ரெயின் lashes against something. இப்போ இந்த செக்மெண்ட்ல நம்ம பார்த்த வேர்ட்ஸ் எல்லாம் drizzling, downpour, petrichor and lashes. இந்த வீடியோவோட எண்டில் அதை நீங்க பயன்படுத்துறதுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இது இன்னும் கொஞ்சம் இன்ட்ராக்டிவா மாத்துறதுக்கு நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஆலங்கட்டி மலைன்னு சொல்லுவோம்ல, அப்படின்னா இங்கிலீஷ்ல என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. தெரியலன்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க, எண்டில் கண்டிப்பா ஆன்சர் சொல்றேன். क्वेश्चन नंबर 3. அம்மா, மழை வரத சொல்லிட்டீங்க, அந்த மழை நம்ம லேண்ட்ல என்னென்ன ஃபார்ம்ஸ்ல இருக்குன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாக்னேட்டட் வாட்டர். மழை வந்ததுக்கு அப்புறமா எல்லா தெருக்கள்லையும் இருக்கிற சின்ன சின்ன குழிகள்ல தேங்கி நிக்கிற தண்ணியை தான் ஸ்டாக்னேட்டட் வாட்டர்னு சொல்லுவோம். டெங்கு வர்றதுக்கு 90% ரீசன் அந்த வாட்டர் தான். நெக்ஸ்ட் குட்டைன்னு சொல்லுவோம். எல்லா கிராமங்கள்லையும் இருக்கும். அதை இங்கிலீஷ்ல படல்னு சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச குளம்.
குளம் இங்கிலீஷ்ல பாண்டுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் லேக், a large area of water that is surrounded by land. அதுக்கப்புறம் river, that generally flows across the land and finally reaches into the sea. இதுதான் வாட்டரோட ஃபார்ம்ஸ். இப்போ அகைன் உங்களுக்கு ஒரு கொஸ்டின். நம்ம 5 வாட்டர் பாடிஸ் சொல்லியிருக்கோம். இதுல எதை நம்ம ஸ்டில் வாட்டர் கேட்டகரியில சொல்லுவோம்? அதாவது ஒரு இடத்துல தேங்கி நிக்கிற தண்ணியில எதெல்லாம் வரும், எதை நம்ம ரன் ஆஃப் வாட்டர்னு சொல்லுவோங்கிறத கமெண்ட்ல தெரிஞ்சா சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க, வீடியோவோட எண்டில் நான் சொல்றேன். இப்போ இந்த செக்மெண்ட்ல நம்ம எத்தனை வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம்னு ஒரு சின்ன ரீகேப். ஸ்டாக்னேட்டட் வாட்டர், படில், பாண்ட், லேக், ரிவர், ஸ்டில் வாட்டர், ரன் ஆஃப் வாட்டர். இது எல்லாத்தையும் குரூப் பண்ணிக்க மறந்துடாதீங்க. கொஸ்டின் நம்பர் 4. ரிவர்ல போற தண்ணி போய் கடல்ல சேருதுன்னு சொல்றீங்க, அப்புறம் ஏமா சீ வாட்டர் மட்டும் சால்ட்டியா இருக்கு? சூப்பர் கொஸ்டின் ஹர்ஷி. ஆனா அது ஒரு பெரிய கான்செப்ட். அது எல்லாத்தையும் சொன்னா உனக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா உனக்கு புரியுற மாதிரி நான் சிம்பிளா சொல்றேன். இப்போ நமக்கு மழை வந்துருது. அந்த மழை வந்ததுக்கு அப்புறமா நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடோட அது ரியாக்ட் ஆகி கார்பன் மோனாக்சைடா மாறிடுது. அந்த தண்ணி ரிவர்ல ஃப்ளோ ஆகும் பொழுது ராக்ஸ் வழியா தான் ஃப்ளோ ஆகுது. அந்த ராக்ல ஆல்ரெடி நிறைய மினரல்ஸ் அண்ட் சால்ட்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. அப்படி ரிவர்ல ஃப்ளோ ஆகிற அந்த தண்ணி அந்த ராக்ல இருக்கிற கிராக்ஸ் அண்ட் கிரெவஸ்ல இருக்கிற மினரல்ஸ் அண்ட் சால்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்க கரோஷன் ப்ராசஸ் நடக்கும். கரோஷன் இஸ் நத்திங் பட் எரோட் ஆகுறது, அரிப்புன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எடுத்துட்டு போற மினரல்ஸ் அண்ட் சால்ட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல போய் டெபாசிட் ஆகுது. அது வேற எங்கேயும் கிடையாது, கடல் தான். அப்படி டெபாசிட் ஆகும் பொழுது நாள் ஆக 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 அது வந்து சால்ட்டியா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த கடல்ல வாழ்ற மரைன் ஆர்கனிசம்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் டிசீஸ்ட், அதாவது இறந்து திருப்பி அங்கேயே தான் புதைகிறதுனால அது உடம்புல இருந்து வர்ற சால்ட் கண்டென்ட் கூட அந்த வாட்டர் அவ்வளோ சால்ட்டா இருக்கிறதுக்கான ரீசனா இருக்கலாம். அம்மா ஸ்டாப். கிராக்ஸ், கிரீவேஸ் என்னமா டிஃபரன்ஸ்? சும்மா சின்ன டிஃபரன்ஸ் தான்டா. இப்போ அந்த ராக்ல சின்னதா ஒரு கிராக் இருக்குன்னா அதை கிராக்னு சொல்லணும். அதே கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா அதை கிரெவஸ் அப்படின்னு சொல்லணும். இப்போ இந்த செக்மெண்ட்ல நம்ம பார்த்த வேர்ட்ஸ் டெசிஸ்ட், கிரெவஸ், கரோஷன், பிராக்கிஷ் வாட்டர். இந்த வேர்ட்ஸை குரூப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ இது கொஸ்டின் டைம். கடல் தண்ணி மட்டும்தான் பிராக்கிஷா இருக்குமா? இந்தியால ஒரு சால்ட் வாட்டர் லேக் இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. தெரியாதவங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவோட எண்ட்ல இதுக்கான ஆன்சரை நான் சொல்றேன். இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வாட்டரை பத்தி பேசணும்னா இன்னும் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். பட் ஒரு 5 to 6 சென்டென்ஸ் எழுதுறதுக்கு இப்போ நம்ம பேசினதே போதுமானது. இப்போ நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, அகைன் அந்த நோட் புக்கை எடுத்து இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஒரு 5 to 6 சென்டென்ஸ் வாட்டரை பத்தி எழுதணும். இப்போ உங்ககிட்ட நிறைய வேர்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. பை த வே அந்த வேர்ட்ஸோட மீனிங்கும் உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்க அந்த பேராகிராஃபை கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களோட ப்ரீவியஸ் பேராகிராஃபோட கம்பேர் பண்ணி பாருங்க. எவ்வளோ என்ரிச்மெண்டா நீங்க எழுதிருக்கீங்கிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ இந்த ஹோல் வீடியோவை நம்ம ஒரு 3 செக்மெண்ட்ஸா பிரிச்சிருந்தோம். ஒவ்வொரு செக்மெண்ட்க்கும் நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். அந்த கொஸ்டினோட ஆன்சர்ஸை இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆலங்கட்டி மலைக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஹைல் ஸ்டோன்ஸ். செகண்ட் கொஸ்டின், 5 வாட்டர் பாடிஸ்ல எதெல்லாம் ஸ்டில் வாட்டர், எதெல்லாம் ரன் ஆஃப் வாட்டர்? ரன் ஆஃப்ங்கிறது ஆப்வியஸ்லி ரிவர், ஓடிட்டு இருக்க தண்ணி. ஸ்டில் வாட்டர்னா ஒரு இடத்துல தேங்கி இருக்கிற வாட்டர் பாடி எதுனா பாண்ட், படில், ஸ்டாக்னேட்டட் வாட்டர், லேக். தேர்ட் கொஸ்டின், நம்ம இந்தியாவில் இருக்கிற சால்ட் வாட்டர் லேக், சாம்பார் லேக் ராஜஸ்தான்ல இருக்கு. இப்போ இங்கிலீஷ் அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் கிராமர், ஒரு லிசன் பண்றோம், பேசி பழகிறோம் அப்படிங்கிறதா மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி சயின்ஸோட, நேச்சரோட சேர்ந்து கத்துக்கும் பொழுது சொல்லிக் கொடுக்குற எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கவனிக்கும் பொழுது நீங்களும் இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இது உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லைங்க, நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வேற எந்த கான்செப்டை பத்தி பேசலான்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியாலஜி இருந்ததுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோ நீங்க சொல்றதுல இருந்து பெட்டரா இருக்கிறத சூஸ் பண்ணி போட ட்ரை பண்றேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பாய்.